பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அமர் பிரசாத் ரெட்டிக்கு கொலை மிரட்டல். அதுவும் சாதாரண கொலை மிரட்டல்ல. உன் வீட்டுக்குள்ள 2 கிலோவுக்கு RDX பாம வச்சிருவோம், உன் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா காலி பண்ணி விட்டுருவோம், நீ போகும்போது நடுரோட்ல வச்சு உன் தலை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பகிரங்கமான மிரட்டல் வந்திருக்குது. இந்த மிரட்டல் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி சங்கிகள் கொண்டாடுற நேரத்துல அதுக்குள்ளேயே செப்புனாய் போய் கடைசியில போட்டோஷாப் பண்ணி தான் அவ்வளவு கேவலமான வேலை பார்த்துருக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த மேட்டரை சப்பையாகி போச்சு. இன்னொரு பக்கம் அங்க டெல்லியில பார்த்தோம்னா எங்க மோடிஜியோட புனித கையால ஏஐ மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் இன்டர்நேஷனல் மாநாடு, இன்டர்நேஷனல் லெவல்ல ஏஐக்கான ஒரு டெக்னாலஜி மாநாடு அப்படின்னு சொல்லி எங்க ஆரம்பிச்சு வச்சாரு. அங்க உள்ள போய் பார்த்தோம்னா தர்மாக்கோல்ல ட்ரோன் விட்டுட்டு இருக்காங்க. தர்மாக்கோல்ல செய்யப்பட்ட ட்ரோன், அதுக்கப்புறம் சைனால இருந்து வாங்கிட்டு வந்த நாய் பொம்மை, அந்த ரோபோட்டிக் பொம்மைகள்லாம், அந்த பொம்மைகளை வச்சு இதெல்லாம் நாங்களே தயாரிச்சது, எங்க கையாலேயே தயாரிச்சோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச அளவுல சங்கிகள் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த அமர் பிரசாத் ரெட்டி, இதுதான் நீங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் அரசியல் புரசலா இந்த மேட்டர் பேசப்பட்டு இருக்கு. அமர் பிரசாத் ரெட்டி இவர் தன்னைத்தானே ஒரு அரசியல்வாதியாவே உணர்ந்து கொள்கிறார். இவருக்கு அரசியல் தெரியாது, ஒரு மேடையில் நின்று பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. இவ்வளவு நாளா அண்ணாமலைக்கு ஒரு பீச்சாங்கையா, அண்ணாமலைக்கு ஒரு அல்லக்கையா, அண்ணாமலைக்கு ஒரு வலது கையா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணாரு, எங்கேயோ போய் வாணியம்பாடி சைட்ல, வேலூர் சைட்ல எங்கேயோ போய் ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்ணாராம். இந்த பாஜக ஒரு ஆள் இருப்பாப்லையா, தொப்பி போட்டு சாம்ராணி வத்தி போடுற மாதிரி, என்னது மேலூர் சைத்தானா, வேலூர் இப்ளீஸ், அந்த வேலூர் இப்ளீஸ் ஏற்பாடு, அது டம்மி பீஸ், அதெல்லாம் அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அவர் வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாராம். அந்த மீட்டிங்ல ஒரு ஆளா இவர் போய் கலந்துகிட்டாராம். அந்த மீட்டிங்ல கலந்துகிட்டதுக்காக இவருக்கு வந்து பகிரங்கமான கொலை மிரட்டல் கொடுக்குறாங்களாம். அந்த கொலை மிரட்டல் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அந்த மெயில், அந்த மெயிலை பார்த்தாலே இவங்க எவ்வளவு இவங்க எந்த அளவுக்கு பரிசையில ஃபெயில் ஆகி உட்காந்துருக்கான்றது நமக்கு தெரிய வரும். அந்த அவர் வந்து கலந்துக்கிட்டாராம். அந்த மெயில் சார் அப்படி என்னதான் அது, என்ன கொலை மிரட்டல் பாக்குறாங்க, ஆஹா ஓகன்றாங்க, ஆனா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக மாட்டாங்க. எப்பா ஒரு யாராவது கொலை மிரட்டல் வந்து, அதுவும் குடும்பத்துக்கே கொலை மிரட்டல் வந்தா ஃபர்ஸ்ட் முதல் வேலை என்ன செய்யும், போய் காவல்துறை போய் புகார் அளிக்கணும். போய் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக மாட்டாங்க, வெறும் ட்விட்டருக்குள்ள உட்காந்து கோலியாடி உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து அன்வர் அப்படின்ற பேர்ல வந்து பயங்கரமான கொலை மிரட்டல், இப்ராஹிம் அன்வர், சாதா அன்வர்லாம் போட மாட்டாங்க, அந்த இப்ராஹிம், ஏன்னா இப்ராஹிம் தாவூத் அந்த மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்களுடைய பேர் சொன்னதான் நம்மளும் சமூகத்துல ஒரு ஆளா நம்ம மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இப்ராஹிம் அன்வர் என்ற பேர்ல எனக்கு வந்து ஒரு மிரட்டல் மெயில் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டினாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நரேந்திர மோடியோடைய புகழை வந்து இந்த அமர் பிரசாத் ரெட்டி எங்க ஊர்ல வந்து நீ பேச ஆரம்பிச்சிருக்கிற, எங்களுடைய மெயின் டார்கெட் நரேந்திர மோடி தான், ஆனா அதுக்கடுத்து இந்த அமர் பிரசாத் ரெட்டியை நாங்க டார்கெட் வைக்க போறோம் அப்படி, அதாவது மோடிஜிக்கு நிகரா அமர் பிரசாத் ரெட்டி இங்க வளர்ந்து போயிருக்கிறாரு அப்படி இவர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாராம். அந்த இடத்துல ஆழமா தன்னுடைய கருத்தை பதிக்கிறாராம். அப்போ அமர் பிரசாத் ரெட்டி டார்கெட் வச்சுட்டோம், இவர் வந்து இஸ்லாமிய வெறுப்போட செயல்பட்டு இருக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த மெயில்ல இருக்குது. அமர் பிரசாத் ரெட்டி பேசவே தெரியாது. அவருக்கு வாயை திறந்தா திமுக வெறுப்பு, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இதை தவிர அவருக்கு பேசவே வராது. அதுவும் தத்தக்கா புத்தகம் தான் பேசுவா போல. அவர் வந்து இஸ்லாமிய வெறுப்பு பேசினாராம். இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயுமே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பேசினதே கிடையாது. சரி, அதுக்கடுத்து மேட்ருக்கு வருவோம். இந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பேசுறதுல அமர் பிரசாத் ரெட்டி உன்னை வந்து நாங்க நட்ரோட்ல வச்சு கொலை பண்ண போறோம், அப்படி கொலை செய்வதன் மூலம் எங்களுடைய சமூகத்தின் வலிமை என்ன என்பதை நாங்கள் காட்டப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மெயில்ல குறிப்பிட்டிருக்கிறானுங்க. இது வந்து சாதாரண ஒரு தனிநபர் கொலையெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம், தமிழ் பேசக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் சேர்ந்து அமர் பிரசாதை கொலை செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் ஒன்று கொடுக்குறாங்க. வெறும் அமர் பிரசாத் ரெட்டியை கொலை செஞ்சுட்டா மட்டும் போதாது, அமர் பிரசாத் ரெட்டி வீட்டுல கொண்டு போய் 2 கிலோ RDX பாம்பா கொண்டு போய் வைக்க போறோம். சாதா பாம்பெல்லாம் வைக்க மாட்டாங்க, டைரக்டா எங்க இந்த படத்துல சைடு ஆக்டர், அமெரிக்க மாப்பிள்ளை, அந்த சைட்ல நடந்து வர கேரக்டர், அதெல்லாம் கிடையாது. நடிச்சா ஹீரோ சார், நாங்க எத்தனை நாளும் வெயிட் பண்றோம் சார் அப்படிங்கிற மாதிரி சாதாரண இந்த குட்டி குட்டி பாம்பெல்லாம் வைக்க மாட்டாங்க. இவங்க நேரம் எடுத்தோன்னே RDX லெவல்ல போயிடுவாங்க பைத்தியக்கார பசங்க. அப்போ RDX பாம்பை வந்து அவங்க வீட்டுல வச்சிருவாங்களாம். அவங்களுடைய குடும்பம், மனைவி, மக்கள் எல்லாரையும் காலி பண்றாங்களாம். இப்பேற்பட்ட ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு அங்கதான் அவன் லைனுக்கு வராம பாருங்க. அதுக்கடுத்து போலீஸுக்கு ஒரு சவால், போலீஸ் காவல்துறையே உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறோம், இந்த அமர் பிரசாத் ரெட்டியும் அவரோட ஃபேமிலியும் காலி பண்ண போறோம், உங்களுக்கு தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா இதை நீங்க தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி
அடுத்து போலீஸ்க்கு ஒரு சவால், உங்களுக்கு ஒரு பகிரங்க சவால் கொடுக்குறோம், நீங்க காப்பாத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு சமூக விரோதிகள், ஒரு தீவிரவாதிகள் இப்படி ஒரு மெயில் அனுப்புற மாதிரி ஒரு மெயில அமர் பிரசாத் ரெட்டி காட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு பகிரங்க மிரட்டல் வருது அப்படிங்கிறத காட்டுறாரு. இந்த மிரட்டல் வந்து அவருக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காவல்துறைக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயும் போய் புகார் கொடுக்கல. ட்விட்டர்ல ஒரு பதிவு போறாரு, ஐ ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் டேக் பண்றாரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணிட்டு சும்மா அப்படி போனா போதுன்னு சொல்லி டிஎன் போலீஸ், தமிழ்நாடு காவல்துறை அப்படி டேக் பண்றாரு. வெறும் டேக் தான் பண்ணுவாரா, புகார் போய் கொடுக்க மாட்டாராம். டேக் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு என் குடும்பத்துக்கும் கொலை மிரட்டல் வருது, எனக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் ஒட்டுமொத்த பிளானே அதானே, உனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், உன் பின்னாடி 4 போலீஸ் இருந்தா நீ ஒரு சமூகத்துல பெரிய ஆளா பார்க்கப்படுவ, இதுதானே. அதை நேரா கேட்டு போயேன், இது எதுக்கு சுத்தி வளைச்சு அங்க போய் முஸ்லீம் மேல பழிய போட்டு எல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மெயிலை நம்ம நோண்டி எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தா அந்த மெயிலோட ஸ்கிரீன்ஷாட்ல இது ஜிமெயில்ல வந்த மெயில் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. ஜிமெயில இருந்து வேற யாஹூல இருந்தோ மற்றபடி எங்கில இருந்தோ வரல, ஜிமெயில் மூலியமா அனுப்பப்பட்ட மெயில் சொல்லி அந்த ஒரு ஓரத்துல ஜிமெயிலோட சிம்பிள் இருக்கு, அந்த ஜி சிம்பிள் இருக்கு இல்லையா, எம் சிம்பிள் இருக்கும், அந்த எம் சிம்பிள் அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் அந்த எம் சிம்பிள் இங்கேயே அமர் பிரசாத் ரெட்டி அவுட். அந்த எம் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த எம் சிம்பிள் ஜிமெயில், அந்த கூகுள் இந்த எம் சிம்பிளை எப்ப யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2010 2014 காலகட்டத்தில் தான் இந்த எம் சிம்பிள் இந்த மாதிரியான சிம்பிள் யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய சிம்பிளை அதுக்கு அடுத்து அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்டேட் பண்ணி 2020 அவங்க இன்னைக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஒரு மாதிரி ப்ளூ கலர் கலந்த மாதிரி வரும். அதை தான் அவங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை அப்டேட் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. அந்த பழைய மாடலை தூக்கி போட்டுட்டு புது வகையான சிம்பிள், புது லோகோக்கு அவங்க கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு போட்டோஷாப்பை உருப்படியா பண்ண தெரியாது. அரசியல் தான் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா ஒரு போட்டோஷாப் மாட உங்களுக்கு பண்ண தெரியாது. இது ஆர்வ கோளாறு. இவர் தன்னை சமூகத்தில் முக்கிய ஆளாக பதிவிடுகிறார் அப்படின்னு பதிவிடும் போது இந்த இடத்துல ஒரு இல்லையே வெறும் லெட்டர் நல்ல நம்புற மாதிரி இல்லையே, ஒரு ஓரமா போய் அந்த ஜிமெயில் சிம்பிள் வச்சா நல்லா இருக்குமே சொல்லி அந்த மெயில் சிம்பிளை போய் கூகுள்ல போய் அடிக்கிறது. கூகுள்ல 4 கலர் வரும். இந்த 4 கலர்ல எதிராக இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, இப்ப இது கரண்ட்ல இருக்கு, அதை கொண்டு போய் வைக்கணும்னு அறிவு இல்ல. இது 4 கலர் இருக்கா, சரி இந்த வெள்ளை கலர் நல்லா இருக்கு, அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி வச்சிருக்காங்க. இங்கேயே வைங்க காலி. இப்ப புதுசா அனுப்பப்பட்ட மெயிலா இருந்தா அது இப்ப புது லோகோ என்னவோ, புது அந்த இது மெயில் ஐடி என்னவோ அதுலதான் வந்திருக்குமே தவிர பழைய லோகோல வந்திருக்காது. இங்கே அமர் பிரசாத் ரெட்டி அவுட்டா. அதுக்கடுத்து இந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறான் இல்லையா, அந்த தீவிரவாதி அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறான் இல்லையா, முஸ்லீம் பேர்ல கடிதம் எழுதுறோம் அப்படிங்கிறதுக்காக இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிறாராம். ஏன்டா கொஞ்சமா சோத்தை தான் தீங்கிறீங்களா, சோத்தை விட்டு 3 வேலையா நீங்க இவங்க. அதாவது பொதுவாவே இஸ்லாமியர்கள் ஒரு கடிதத்தை ஆரம்பிச்சாலோ ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சாலோ யார்த்தையே பேசினாலோ அவங்க என்னென்ன ஆரம்பிப்பாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புடையமாகிய இறைவனின் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இது பச்சை குழந்தைய கேட்டா கூட தெரியும்டா. இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறது, ஒரு கடிதத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முகமன், ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முகமன். ஆனா இது எதையுமே போடாம இன்ஷா அல்லான்னு ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஊர்ல இன்ஷா அல்லான்ற ஆரம்ப வார்த்தை இன்ஷா அல்லான்னு யாராவது பயன்படுத்துவாங்கடா? இன்ஷா அல்லா அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன் அப்படின்னா நான் இது என்னோட திறமையால செய்யறது இல்ல, இறைவன் நாடினால் நான் செய்வேன் அப்படின்றது பேர் தான் இன்ஷா அல்லா. இந்த இன்ஷா அல்லா பண்ற வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இதை நான் செய்ய போறேன் அப்படின்றா தெரியுமா, அங்கதான் இந்த இன்ஷா அல்லாவை பயன்படுத்துவாங்களே தவிர ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல இன்ஷா அல்லா பயன்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்கு எந்த அளவுமே தெரியாது. முஸ்லீம் லெட்டர்லாம் எழுதியாச்சு, முஸ்லீம் எழுதுற மாதிரி வேணுமே, அதனால இன்ஷா அல்லான்னு ஆரம்பி. அவங்கள இன்ஷா அல்லா தான் அடிக்கடி சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் இன்ஷா அல்லா அடிக்கடி பயன்படுத்துவாங்களே தவிர வார்த்தையோட ஆரம்பத்துல இன்ஷா அல்லா சொல்ல மாட்டாங்க. இந்த அறிவு கூட இவங்களுக்கு கிடையாது. இவங்க அந்த சினிமா பார்த்தே வளர்ந்த ஒரு கூட்டம். இந்த சினிமாலலாம் சேரி மக்கள் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, நான் நைனா குந்திகிரியா வந்திகிரியா போயினிகிரியா, இது மாதிரி நீங்க உண்மையாலே சேரி பக்கம் போங்க, வட சென்னை பக்கமோ எங்க வேணாலும் சென்னை பக்கம் போங்க, அவ்வளோலாம் யாரும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் பழைய காலத்து சினிமாலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ என்னவோ அதெல்லாம் செயற்கைத்தனமா இருக்கு அந்த பாஷையே. ரஞ்சித் மாதிரியான இயக்குநர்கள் வந்ததுக்கு பிறகு உண்மையாவே யதார்த்தமா சென்னை தமிழ் எப்படி இருக்குமோ, வட சென்னை தமிழ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியா அந்த மொழி வந்துச்சு. அந்த மொழி வட்டார தமிழ் அப்படியே அழகா வந்தது. அந்த மாதிரி இவங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறாங்க. முஸ்லீம் பேர்ல நீ இதை எழுத போறா, உண்மையில முஸ்லீம்கள் என்ன செல்வாங்க அப்படின்றதையாச்சும் கேட்டுட்டு எழுதி இருக்கணும். இது எதையுமே தெரியாம முஸ்லீம்கள் அடிக்கடி இன்ஷா அல்லா சொல்லுவாங்களே, நீ இன்ஷா அல்லான்னு எழுதி கடிதத்தை ஆரம்பின்னு சொல்லி இந்த மாதிரி எழுதி இவ்வளவு கேவலப்பட்டிருக்கிறானுங்க. இது எந்த அளவுக்கு கேவலப்பட்டு போச்சுன்னா, ஆல்ட் ஜுபேர் இந்த பொய்யான செய்திகள் வரும்போது அதை ஃபேக்ட் செக் பண்ணி இந்திய அளவுல மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்தக்கூடிய ஆல்ட் ஜுபேர் இந்த செய்தி இன்னைக்கு வெளியிட்டு, எப்பா இந்த கூகுளுடைய சிம்பிள் மாற்றப்பட்டு பல வருஷம் ஆச்சு, அது இல்லாம எந்த ஒரு இஸ்லாமியனும் தன்னுடைய வார்த்தை ஆரம்பிக்கும் போதோ கடிதத்தை ஆரம்பிக்கும் போதோ இன்ஷா அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்க மாட்டான். செய்யறதே கோளாறுத்தனம், செய்யற தப்பு. அந்த கோளாறுத்தனத்தை
கொஞ்சம் கோக்குமாக்கு இல்லாம ஒரு நல்ல முறையிலாச்சும் அந்த கோளாறுத்தனத்தை பண்ணுங்கப்பா, இனியாச்சும் நல்லா படிச்சுட்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போய்க்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு இதே தானே வேலை. இப்ப இது இன்னைக்கு நேரத்தான் நடக்குது. சமீபத்துல கும்பகோணத்துல நினைக்கிறேன், கும்பகோணத்துல ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு பிரமுகர், இந்து முன்னணியை சேர்ந்த பிரமுகர், இந்து முன்னணியை சேர்ந்த சக்கரபாணி சொல்லக்கூடிய ஒரு நபர், இவருக்கு வந்து கட்சியில வந்து ஒரு அடுத்த கட்ட பதவி வாங்கணும் அல்லது சமூகத்துல தன்னை ஒரு ஆளா மதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு மேலே தானே பெட்ரோல் குண்டை தூக்கி வீசிக்கிட்டு, ஆளை செட் பண்ணி தன்னோட வீட்டு மேலே பெட்ரோல் குண்டை வீசிக்கிட்டு எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, இஸ்லாமியர்களை என்ன கொல்ல பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு அந்த ஊர்ல பேசப்பட முடியா, பாய்ங்களால அவருக்கு அச்சுறுத்தல்பா, அப்ப அவரும் அரசியல் பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி ஆளை செட் பண்ணாங்க. கடைசியில் இதெல்லாமே இவங்களே செட்டிங் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமரால சிக்கப்பட்டு கடைசியில் சக்கரபாணி கைது செய்யப்பட்டு புழல் ஜெயில உட்காந்து சக்கரை சாப்பிட்டு இருந்தா போல. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் திருவள்ளூர்ல சதீஷ்குமார்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி ஒருத்தர், இவர் வீட்டுல பொண்டாடி கூட சண்டையை போட்டு தன்னோட காரை தானே எரிச்சுக்கிட்டாரு, தானே காரை வச்சு எரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு நான் இந்த கட்சியில இருக்கேன் இல்லையா, பாஜக இருக்கிறேன் இல்லையா, அதனால முஸ்லிம்கள் வந்து என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, அதனால என் காரை வந்து எரிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கோளாறு வேலை காட்டினாரு. கடைசியில காவல்துறை போலீஸோட விசாரணை வந்ததுக்கு பிறகு இங்க எந்த முஸ்லீமும் அந்த காரெல்லாம் எரிக்கல, வீட்டுல புருஷ முன்னாடி சண்டையெல்லாம் கோச்சிட்டு வந்து காரை எரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அந்த உண்மை தெரிய வந்தது. அதே மாதிரி சமீபத்துல கூட ஒரு சங்கி ஒருத்தர் ஆளை செட் பண்ணி தன்னைத்தானே அவர் கையை அவரே வெட்டிக்கிட்டு இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது. ஏன் அர்ஜுன் சம்பத் இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமான அரசியல் ஆரம்பிச்சு வச்சது அர்ஜுன் சம்பத் தான். அர்ஜுன் சம்பத் ஒரு வயசான முதியோர், ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து நல்ல சொத்து பத்திரம் இருக்கிற ஒரு போல இருக்குது. அவர்கிட்ட போயிட்டு ஐயா அர்ஜுன் சம்பத் வந்திருக்கேன் ஐயா அந்த ஊர்ல ஒரு வீடு இருக்குல்ல ஐயா, அந்த வீடை எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க ஐயா, அந்த நான் இப்ப இருக்க ஏரியால வந்து முஸ்லீம்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது என்ன கொலை பண்ண பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த ஏரியாவுக்கு இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னா என் உயிருக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குங்கய்யா, அதனால எப்படியாவது எழுதி கொடுத்துருங்க ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் எப்படி போய் கெஞ்சி கதறிட்டு, இவங்களுக்கு என்னன்னா முஸ்லீம்கள் பெயரை காட்டினா அரசியல் ஒரு ஆளா மாறலாம், முஸ்லீம்களுடைய பெயரை பயன்படுத்தினா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்துக்களை முட்டாள்கள் ஆக்கிற ஒரு அரசியல் செய்ய பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாணியில தான் இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டியும் இன்னைக்கு அண்ணாமலை ஃபீல்டுல இல்ல, அப்ப அண்ணாமலை இல்லையா அந்த இடத்த நம்ம நிரப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு கடிதம் எழுதி ஒரு மெயில் எழுதி இது மாதிரியான கோளாறு வேலை பண்ணி கடைசியில ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி சிக்கி இருக்கிறாரு. காவல்துறை இந்த விசாரணையை உரிய முறையில் இன்னைக்கு கையில் எடுத்தாங்கன்னா இந்த ஃபேக் மெயில் அனுப்புனது யாரு, இது அமர் பிரசாத் ரெட்டி, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வார் ரூம் கும்பல், அண்ணாமலையோட வார் ரூம் கும்பல், இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமா சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நியூ டெல்லியில நடந்திருக்குது. டெல்லியில வந்து இப்போ மோடிஜி வந்து ஒரு ஏஐ மாநாடு ஆரம்பிச்சாரு, ஒரு சர்வதேச அளவுல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஏஐ சம்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ மாநாடு. ஏன்னா இனி காலம் முழுக்க ஏஐ தான் இனி வளர்காலம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஏஐ மாநாடுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஏஐ டெக்னாலஜில என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஒரு கண்காட்சிகளா காட்சிப்படுத்தப்பட்டது. பல கல்லூரிகளை சேர்ந்த பல பல்கலைக்கழகங்களை சேர்ந்த அவங்களுடைய கல்லூரிகள் சார்பில் அங்கங்க ஸ்டால் போடப்பட்டது. இது எங்க காலேஜ்ல இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம், ஏஐ டெக்னாலஜிலாம் நாங்க இப்படிலாம் டெவலப் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷோ பண்ணி வச்சு ஃபுல்லா ஸ்டால் வச்சிருந்தாங்க. இதுக்கு உலக நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் சீஃப் கெஸ்ட் அழைக்கப்பட்டாங்க. ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் அவரெல்லாம் இதுக்கு சீஃப் கெஸ்ட் அழைக்கப்பட்டு பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இதில் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஏஐ சமிட் இந்த மாநாடு நடந்திருக்கிற நேரத்துல ஒவ்வொரு ஸ்டால்ல என்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போய் ஆய்வு செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா ஒரு ட்ரோன் இருக்குது. அடடா பரவாயில்லையே, ட்ரோன்லாம் வச்சிருக்காங்களே, இந்த ட்ரோன் எதுல தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா இந்த ட்ரோனு தர்மாகோல்ல செஞ்சிருக்கிறாங்க. தர்மாகோலை வச்சுக்கிட்டு மேல சும்மா பாலிஷ் போட்டு விட்டுட்டு கீழே அடியில புந்து பார்த்தா எல்லாமே தர்மாகோல். அப்ப இது ஏஐ ட்ரோன்லாம் கிடையாது, இது சும்மா ஏமாத்து ட்ரோன் அப்படின்றது அந்த இடத்துல தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம்னா ஒரு ரோபோட்டிக் டாக் ஒன்று, அதாவது ரோபோ நாய். இந்த நாய் வந்து ரொம்ப சுட்டித்தனமா குறும்புத்தனமா அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், எல்லாருக்கும் கை கொடுக்கும், அப்படி ஓரமா போய் சுவிட்சா போவோம். இது எல்லாமே இந்த நாய் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு கிடக்கும். அடே பரவாயில்லையே, இந்த ரோபோ கூட நீங்களே தயாரிச்சிருக்கீங்களா? இதை தயாரிச்ச கம்பெனி யாருன்னு பார்க்கணுமே. அந்த யூனிவர்சிட்டி கேல்கோட்டியஸ் யூனிவர்சிட்டி, கிரேட்டர் நொய்டா, உத்தரப்பிரதேச நொய்டாவில் இருக்கக்கூடிய, உத்தரப்பிரதேச லட்சணம் எங்க இருந்து பாருங்க, உத்தரப்பிரதேசோட கிரேட்டர் நொய்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கேல்கோட்டியஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லூரி, இவங்க சார்பில் தான் இந்த ஸ்டால் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க தான் இந்த தர்மாகோல் செட்டிங் அவங்க தான். அப்புறம் இந்த நாயை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த நாயை எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அங்க வர பாமர மக்கள் வராங்க. ஏஐ லெவல்ல ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாடு ஒருத்தவங்க காட்சியா பார்வையாளர்கள் வராங்கன்னா அவங்க ஏழை தொழில்நுட்பத்தை சேர்ந்தவங்க தானே. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம்னா, நம்ம ஒரு வீடியோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா நான் ஒரு வீடியோ பேசுறோம்,
ஆனா இதை பார்க்கக்கூடிய மக்கள் 10-15 சேனல் பாக்குறாங்க. அப்ப என்னை விட அவங்க 10 மடங்கு அறிவாளிகளாக உட்காந்துட்டு இருக்காங்க ஆடியன்ஸ். அப்ப என்னை விட 10 மடங்கு அறிவாளிகிட்ட நான் பேசணும்னா நான் எந்த அளவுக்கு என்ன தயாரிப்பு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு யூடியூபருமே இன்னைக்கு நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி அவ்வளவு குவாலிட்டியா ஒரு கண்டென்ட் நீங்க மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஏஐ மாநாட மக்கள் பார்க்க வராங்கன்னா அவங்க அது சம்பந்தமான அறிவு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை கற்றவங்க தான் நாங்க பார்க்க வருவாங்க. அப்போ என்னடா இந்த காலேஜ் சார்பில் இப்பேற்பட்ட இந்த ரோபோட்டிக் டாக் வச்சிருக்காங்க, இது இவங்களே தயாரிச்சுன்னு வேற சொல்றாங்க. சொல்லி முடிச்சு இந்த மாதிரி எங்க காலேஜில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது, இதுக்காக நாங்க 350 crores 350 கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப். ஒரு அம்மா, அந்த அம்மா பேரு நேஹா சிங்கம். இந்த அம்மா பாஞ்சி பேட்டி கொடுக்குது, எல்லா சேனலுக்கும் பாஞ்சி பேட்டி கொடுத்துட்டு இது மாதிரி பயங்கரமா நாங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். உங்க குழந்தைகளை உங்க பிள்ளைங்களை எங்க காலேஜில் சேர்க்கறீங்க, தாராளமா சேர்க்கலாம், அந்த அளவுக்கு நாங்க இன்டர்நேஷனல் லெவலில் நாங்க டெக்னாலஜியில் டெவலப் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போற இடமெல்லாம் பயங்கரமா பில்டப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நில்லு இந்த நாயை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, இந்த நாயை இங்க கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா இது சைனாவில் தயாரிக்கப்பட்ட நாய். அதாவது பொதுவாகவே இது மாதிரியான கல்வி சார்ந்த ஒரு தொழில்நுட்ப கல்வி சார்ந்த ரோபோட்டிக் சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த டாக் அவங்க எல்லாருக்குமே இந்த டாக் ரொம்ப தெரிஞ்ச ஒரு டாக். இது வந்து யூனிட்ரி ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம். அவங்க தயாரிக்கக்கூடிய யூனிட்ரி கோ 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோபோவுடைய பெயர். இந்த ரோபோவை எடுத்துக்கிட்டு இவங்க இதுக்கு ஓரியன் அப்படின்னு இவங்களே ஒரு பெயர் வச்சுக்கிட்டு இது நாங்களே தயாரிச்சு பில்டப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை எல்லாமே வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இது சைனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு நாய். இது இன்னைக்கு யாருனாலும் வாங்கலாம். 2 லட்ச ரூபால இருந்து 3 லட்ச ரூபா தான் அது ரேட்டு. 2 லட்ச ரூபால 3 லட்ச ரூபா வாங்கினா யாருனாலும் இந்த ரோபோவை வாங்கலாம். அதை வச்சுதான் எல்லா காலேஜிலுமே பாடம் நடத்திட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் அப்படியே அடிச்சு தூக்குற மாதிரி அந்த ரோபோவை காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இது நாங்களே தயாரிச்சோம், இந்த மாதிரி 350 கோடி ரூபா நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்படி கோளாறு வேலை பண்ண பார்த்தாங்க. ஆனா மக்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து எல்லாரும் அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவசரமா அந்த கடையை காலி பண்ண வைக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒன்றிய அரசு ஒரு தகவல் போய் அந்த ஸ்டாலை உடனே காலி பண்ணுங்க, அந்த காலேஜ் சம்பந்தமான ஸ்டாலை காலி பண்ணுங்கன்னு சொல்லி பறக்க அந்த காலேஜ் அந்த ஸ்டால் எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு அந்த ஒரு அக்கா பேட்டி கொடுத்துச்சுல, அந்த ஆண்டி காலி பண்ணிட்டு ஓடுது, அந்த இடத்த விட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுது. அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த காலேஜ் சார்பில் எந்த இடத்துல ஸ்டால் போட்டிருந்தாங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இபி அந்த லைனே கட் பண்ற கரண்ட் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இப்பேற்பட்ட கோளாறு மாலார் வேலையை தான் உத்தரப்பிரதேசல வந்து டெல்லியில எப்படிப்பட்ட வேலையை செஞ்சு இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே சர்வதேச அளவுல தலைகுனிய வச்சிருக்காங்க. ஒரு ஏஐ நடத்துறீங்க, தர்மாகோலை வச்சா ஏஐ மாநாடு நடத்துவீங்க, ஒரு சைனாவில இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருளையை வச்சா நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லி இன்னைக்கு சர்வதேச அளவுல ஒரு பெரிய தலைகுனிவை சந்திச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம வந்து வெறும் அசம்பிள் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோமே தவிர நம்ம இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம இன்னும் வரல. சைனா மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல இருக்காங்க. ஆப்பிள் போனா இருக்கட்டும், சாம்சங் போனா இருக்கட்டும், எந்த போனா இருந்தாலும் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவங்க மேனுஃபேக்சர் சொந்தமா தயாரிக்கிறாங்க. அதனால சைனாவுக்கு நல்ல லாபமும் கிடைக்குது, பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா இந்தியாவில் பல நிறுவனங்கள், பல தொழில்நுட்ப இடங்கள் எல்லாமே, தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்குது. ஆனா இது எல்லாமே நம்ம வேற இடங்களுக்கு சைனா மாதிரியான பல நாடுகள்ல வாங்கி நம்ம அதை அசம்பிள் தான் பண்றோம், அதை ஒன்றுதான் சேர்க்கிறோமே தவிர நம்ம ஓனா தயாரிக்கிறது கிடையாது. இது என்னைக்கு நம்ம தயாரிக்கிறோமோ அன்னைக்கு நாடு பொருளாதார அளவுல மேம்படும், வேலை வாய்ப்பு அளவுல பெரிய அளவுல மேம்படும் சொல்லி ராகுல் காந்தி எவ்வளவு சொல்லி இருக்கிறாரு. இந்த சங்கிகளை அதை காது கொடுத்து வாங்காம கடைசியில் இன்னைக்கு ஒரு ரோபோவை கூட தயாரிக்க முடியாம, சயின்ஸ் சம்பந்தமான பாடம் நடத்தக்கூடிய கல்லூரி ஒரு ரோபோவை கூட தயாரிக்காம வெளியில இருந்து காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கு பேர் எவனோ பெத்த பிள்ளைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட வேலை செஞ்சு கடைசியில இந்தியாவை தலைகுனிய வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சங்கிகளுக்கு தொடர்ந்து இந்த ஒரு போட்டோஷாப் அரசியல் தானே. இவங்க ஒரு போட்டோ வேற எங்கேயோ வந்து போட்டோ வெளிநாட்டுல இருந்து போட்டோ எடுத்துறது, அந்த போட்டோ இங்க இந்திக்காரங்க மத்தியில பரப்பி விட்டுறது, உங்க சங்கிகளோட வாட்ஸ்அப் குரூப்ல பரப்பி விட்டுட்டு மோடிஜியோட ஆட்சியில குஜராத்ல பாத்தீங்களா எவ்வளவு வளர்ச்சி, பாத்தீங்களா மோடிஜியோட ஆட்சியில மத்திய பிரதேசல எப்பேற்பட்ட வளர்ச்சி, அசாம்ல ரோட்ல அங்க ரோடே கிடையாது, அசாம்ல பாத்தீங்களா அங்க எல்லாமே பறக்கக்கூடிய கார்கள் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சங்கிகளை இத்தனை நாள ஏமாத்திட்டு இருந்தாங்களே அதை சமூகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதனால இன்னைக்கு ஏமாந்து கேவலப்பட்டது சங்கிகள் மட்டும் கேவலப்படல, மொத்த நாட்டுடைய பேரே இன்னைக்கு தலைகுனிவா கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு வேலையில தான் இன்னைக்கு சங்கிகளோட இந்த அரசியல் நிறுத்தப்பட்டு இருக்கு. அங்கிருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி இப்பேற்பட்ட ஒரு சில்லறத்தனமான ஒரு அரசியல் பண்ணி தன்னுடைய பெயரை நிலைநிறுத்துறதுக்காக, தனக்கு பதவி வேணுங்கிறதுக்காக, தனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக இப்படி இஸ்லாமியர்களுடைய பெயர்ல இப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்யப்பட்டு இன்னைக்கு மொத்த சங்கிகளும் பெயர் கெட்டு போய் நாரி கேவலப்பட்டு நடுத்தெருல நிக்கிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.
மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.